அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Zenfone Max Pro M1. ஸோ Asus பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங்கோட லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Asus Zenfone Max Pro M1. பெயர் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் விலை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே அக்ரெசிவாக வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்பே சொன்னது போல. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே பயன்படுத்தின பிறகு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முழுமையான விமர்சனம் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Zenfone Max Pro M1. ஸோ முதல்ல இதோடைய டிசைன்லேருந்தே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மெட்டல் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்னல் ரிசப்ஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுடைய மேல் பக்கம் மற்றும் கீழ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஹெவியாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதோட நான் சேர்த்து Redmi Note 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஸோ 5000 mAh பேட்டரி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளவு வந்து கம்மியான வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நல்ல வந்து வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா டிசைனை பொறுத்தவரையும் பேக்கில் நம்ம பயன்படுத்தின ஒரு ப்ளூ வேரியன்ட். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலரில் வந்து இருக்குது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டு முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ஃபோன் வந்து நல்ல கர்வ்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபோனை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சு பயன்படுத்துகிறப்ப ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. கேமராவுக்குமே வந்து கேமரா பம்பெல்லாம் இல்லை, ஓரளவு பேக்கோட ஒட்டினபடியே தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. டிசைனை பொறுத்தவரையும் இஷ்யூ இல்லை. பட் என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேக் வந்து மெட்டலாக இருந்தாலும் உங்களுடைய கை ரேகைகள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அதிக அளவு வந்து படியுது. ஸோ நார்மலாக மெட்டல் ஃபோன்ஸில் இதை நம்ம வந்து நோட் பண்ண மாட்டோம். கிளாஸ் ஃபோன்ஸில் தான் இதை வந்து அதிக அளவு நம்ம வந்து பார்ப்போம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே இடத்துலையும் இருக்கிறத. பட் மெட்டல் ஃபோனில் இது வந்து பார்க்க முடியுது. பட் நீங்கள் ஒரு கேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து பயன்படுத்திக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கான்ட்ராஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி கேம்ஸ் விளையாண்டாலும் சரி டிஸ்பிளே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது பயன்படுத்துறது. மேலும் அவுட்டோர்லேயுமே வந்து ஃபோனை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்த முடியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்குது. அதுவுமே வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக 2.5D கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கர்வ்டு கிளாஸ். பட் கொரில்லா கிளாஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஓலியோஃபோபிக் லேயர் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓலியோஃபோபிக் லேயர்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கை ரேகைகள் வந்து அதிக அளவு வந்து விழுகாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பட் இதை நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து நோட் பண்ண மாட்டீங்க. பட் வந்து இது இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 636 ப்ராசர் வந்து பயன்படுத்திக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்க்குற 2வது ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். முதல்ல இருந்தது Redmi Note 5 Pro. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த Zenfone Max Pro. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்ஸில் யூஸ் பண்ணுற Creo கோர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் எந்தவித பிரச்சனையுமே வந்து கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். எந்த விதமான லேகுமே நம்ம வந்து பார்க்க முடியல. ஹெவியான மல்டி டாஸ்கிங்காக இருந்தப்பையும் சரி இல்லை அப்படின்னா நல்ல ஹெவியான கேம்ஸ் பப்ஜி மாதிரியான கேம்ஸ் விளையாண்டப்பையும் எந்த ஒரு லேகோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ எதுவுமே வந்து நம்மளால பார்க்க முடியல. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற வந்து நான் வந்து நோட் பண்ணல. நான் பயன்படுத்தின வரையும் இது வந்து மெட்டல் பேக் தான். நான் வந்து கேஸ் இல்லாமல் தான் பயன்படுத்தினேன். ஸோ அப்படி இருக்கிறப்பே ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஸோ Snapdragon 636 ப்ராசர் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரேம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் நான் பயன்படுத்தின வேரியன்ட் 3GB RAM 32GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த மாடல். பட் இதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா ரேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். எந்த விதமான ஆப்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி ரீலோட் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆகலை. இதற்கு முக்கியமான காரணம் இதுடைய UA கூட வந்து இருக்கலாம். பிகாஸ் Asus பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியான இருக்கிற ஒரு ZenUI உடைய ஒரு வெர்ஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து ZenUI உடைய ஒரு வேரியன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா Android 8.1 ஓரியோவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 2 மேஜர் அப்டேட்ஸ், அதாவது Android P மற்றும் Android Q வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மீனிங் சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம். அடுத்து சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டூவல் 4G VoLTE சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்மளால் பார்க்க முடியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அந்த சப்போர்ட் வந்து இருக்குது. இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் ஒரு ஜியோ பயன்படுத்துறீங்க. ஸோ இரண்டுலையுமே வந்து VoLTE இருக்குது. பட் நார்மலான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் மட்டும்தான் VoLTE வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப 2 சிம்ஸ்லையுமே VoLTE வந்து கிடைக்கும். 4G VoLTE 2 சிம்ஸ்லையும் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்.
ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 2 ஜியோ சிம்ஸை ஒரே சமயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னாலும் இதில் வந்து பயன்படுத்திக்க முடியும். கால் குவாலிட்டியை பொறுத்தவரையும் ரொம்பவே வந்து எக்ஸலண்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்வேன். நம்ம எங்கே போனாலும் சரி சிக்னல் ரிசப்ஷன்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் 32 GB மாடல் வாங்குறீங்க, மெமரி கார்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், சிம் கார்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். அடுத்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நல்ல லவுடாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதிகளவு ரொம்ப எக்ஸலன்ட் கிடையாது, பட் நல்ல லவுடாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் ஸ்மார்ட் ஃபோனோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். இதில் நீங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து கொஞ்சம் ஆம்பிளிஃபை ஆகி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் நிஜ வாழ்க்கையில் இதை நான் என்னுடைய அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ண ஒழிய நிஜ வாழ்க்கையில் எனக்கு இது வந்து சுத்தமாக வந்து யூஸே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஃபோனுடைய கீழ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம வந்து பாடல்கள் கேட்கிறப்பையும் சரி, கால்ஸ் அட்டன் பண்ணுறப்பையும் சரி, கிளியராகவும் நல்ல லவுடாகவும் வந்துருந்துச்சு. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நல்லா தான் இருக்குது. ஆல்சோ ப்ளூடூத் சிக்னல் ரிசப்ஷனுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. சிக்னல் ஸ்ட்ரென்த்துமே வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. அதை தவிர ஃபோனுடைய வலது பக்கம் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு LED நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜைரோஸ்கோப் சென்சார் உட்பட அனைத்து பேசிக் சென்சார்ஸும் இருக்குது, NFC தவிர. இதை தவிர ஃபோனில் இல்லாத சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர். ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர் வந்து இருக்கும். பட் இந்த Zenfone Max Proல IR பிளாஸ்டர் கிடையாது. அதை தவிர பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்துருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரையும் ஃபோனுக்கு பின்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற போல முதல்ல வந்து ரிப்போர்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிச்சு. பட் இப்போ பல விதமான அப்டேட்ஸ்க்கு பிறகு ஓரளவு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போயுமே வந்து இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் இதே ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து நோட் பண்ண முடியாது. இதை தவிர ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது, பட் செக்யூரே வந்து கிடையாது. நீங்கள் கண்களை மூடி இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வேறு மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூரானது கிடையாது, ஃபேஸ் ஐடி மாதிரி. பட் இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட் இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வரையும் ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3GB RAM மாடல், 4GB RAM மாடல் அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த இரண்டுலையுமே சேம் கேமரா தான் பயன்படுத்திருக்காங்க. பட் கொஞ்சம் நாள் கழித்து 6GB RAM ஒரு மாடல் வந்து வரப்போகுது. பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா வேறு விதமான கேமராஸ் வந்து பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது 3GB RAM மாடல். ஸோ நீங்கள் 4GB RAM வாங்கினீங்க அப்படின்னாலும் இதே கேமரா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 5 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற புகைப்படங்களில் நல்ல வெளிச்சத்தில் எடுக்கிறப்ப நல்ல கான்ட்ராஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்கு. சேச்சுரேஷன் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நிஜ வாழ்க்கையில பார்க்கறத விட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நீங்க வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றதுக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பிடிக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா போகே மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட், அதை நீங்கள் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு வந்து நல்லா இருக்குது, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் அந்த பிளருமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நேச்சுரலாக பிளர் வந்துருக்கு. ஸோ நல்லா தான் வந்துருக்கு. லோ லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இல்லை, டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. பட் இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை விட பெட்டரான கேமராவோட இருக்குமா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறி தான். ரியல்மி 1 இப்போ தான் வந்து வந்திருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் அதை தவிர இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஓரளவு நல்ல கேமரா அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். வீடியோஸை பொறுத்தவரையும் 4K வரைமான வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேட் தான். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் அவ்வளோவா வந்து நல்லா இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஸ்கின் டோன்ஸ் ஓரளவு நேச்சுரலாக இருக்குது. பட் அதை தவிர கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஃப்ரண்ட் கேமராலுமே உங்களுக்கு வந்து அந்த போர்ட்ரேட் மோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போகே மோட் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
அடுத்து கடைசியாக பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெவியான யூஸராக இருந்தாலும் 1.5 நாள் பேட்டரி லைஃப் தாராளமாக வந்து இருக்கும். ஸோ நான் பயன்படுத்தின வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்தவரையும் 6.5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் குறையாமல் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா 1.5 நாள் இல்லை 1 நாள் யூசேஜில். ஸோ நீங்கள் அதையும் தாண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைமுமே வந்து நல்லா தான் வந்து இருக்கும். சார்ஜிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 2.5 மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து ஆகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. பட் 5000 mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவர் நைட் சார்ஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் பயன்படுத்தின 3GB RAM மாடல் 11,000 ரூபாய்க்கும் 4GB RAM மாடல் 13,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகுது. இதில் இந்த 3GB RAM மாடல் 11,000 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தவிர Realme 1 மட்டும் நான் பயன்படுத்தலை. பட் அதோடைய அந்த UI பல பேருக்குமே வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஓவராலாக 11,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து Zenfone Max Pro வந்து வாங்கலாம். பட் 13,000 ரூபாய் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வேரியன்ட் 4GB RAM மாடல் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட 1000 ரூபாய் அதிகமாக Redmi Note 5 Pro வந்து சேல் ஆகிருக்கு. அதில் வந்து பெட்டரான செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டரான ரியர் கேமரா போர்ட்ரேட் வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 49 ரூபாய்க்கு மொபைல் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து Zenfone Max Pro ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேக்ஸிமம் நம்மளுடைய எஃபோர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்கள், ஸ்மார்ட் ஃபோன் விமர்சனங்கள் வீடியோக்கு தான் வருது. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.